வெல்கம் டு மஞ்சு கிச்சன். இப்போ பாருங்கள், நம்ம மஞ்சு கிச்சனில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம பாருங்களேன், நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு இந்த ஸ்வீட் செய்யலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு இந்த ஸ்வீட்டை நம்ம செய்ய போகிறோம். திடீர்னு நம்ம வீட்டில் விருந்தினர் வந்தாங்கன்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு வச்சிடலாம். 20 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, நான் 1 டம்ளர் பால், நல்லா திக்கு பால், கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாத அப்படியே திக்கு பாலாக ஃபேட்டு பாலாக எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா கோவா டேஸ்ட் வரும். இப்போ பாருங்க, 1 ஸ்பூன் நெய் போடுறேன். நான் 1 ஸ்பூன் நெய், இந்த பால்லையே 1 ஸ்பூன் நெய் போடுறேன். பால் நல்லா திக்காக இருக்கட்டும், அப்போ தான் உங்களுக்கு கோவா டேஸ்ட் வரும். இப்போ கொஞ்சம் நான் ஃபுட் கலர் போடுறேன், அப்போதான் உங்களுக்கு இந்த கேமரால பார்க்கும்போது கலர் சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ பால் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு 3/4 கப்பு கோதுமை மாவு எடுத்து இப்போ நான் இதில் போட்டு கலரிக்க போகிறேன். பால் நல்லா சூடான உடனே இதை போடணும். இப்போ இந்த கோதுமை மாவை இந்த பால்லையே நான் நல்லா பிரட்டிக்க போறேன். பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போறேன். பாருங்க, இந்த பாருங்க, அந்த சூட்லயே நல்லா ஸ்டவ்வை எப்பவுமே ஸ்டிம்ல வச்சு மெதுவா செய்யுங்க. ஸ்வீட்லாம் செய்யும் போது நம்ம எவ்வளவு ஸ்லோவா ஸ்டவ்வை வச்சு செய்யறோமோ அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. ஃபயரை மட்டும் அதிகமா வச்சிடாதீங்க, ஸ்லோல இருக்கட்டும். இந்த பாருங்க, மாவு நல்லா கலரிக்கிங்க. நல்லா இதுலயே நல்லா சுருண்டு வர வரையும் நம்ம நல்லா ஸ்டிம்ல வச்சு இதே மாதிரி கலருங்க. இந்த கடாயிலேயே ஒட்டாம நல்லா சுருண்டு வரணும். இப்ப மாவு நல்லா இதுலயே வெந்துச்சு பாருங்க. நம்ம அந்த திக்கு பால் ஊத்துனால நல்லா கோவா மாதிரி இருக்கும். இது உள்ள நெய் போட்டிருக்கோம், பால் போட்டிருக்கோம், கோதுமையில செஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுங்க. தட்டுல கொட்டி நல்லா ஆற வச்சுங்க. இப்போ நான் 1 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். 1 கப்பு சுகருக்கு 2 கப்பு தண்ணி நான் ஊத்துறேன். நான் 2 கப்பு தண்ணி. இப்போ நல்லா நம்ம சுகரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நம்ம குலோப் ஜாமுனுக்குலாம் செய்யற மாதிரி சுகர் சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்க போறோம். சுகர் நல்லா கரையட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா நம்ம அடிச்சு பிசைஞ்சிக்க போறோம். இப்போ மாவை இப்போ ஒரே ஒரு சுருக்க இல்லாம நம்ம மாவை நல்லா நம்ம சின்னதா நம்ம பூரி செய்யற மாதிரி மாவை உருட்டிக்க போறோம். பூரி மாவு மாதிரி உருட்டிக்க போறோம். விரிசல் வராத உருட்டிங்க. கொஞ்சம் கையில நெய் தடவிக்குங்க, உங்களுக்கு விரிசல் வராம அழகா வரும். கொஞ்சம் கூட விரிசல் வரக்கூடாது, நல்லா உருட்டிங்க. கையில நெய் தடவிட்டாலே உங்களுக்கு விரிசல் வராது. இத பாருங்க, விரிசல் இல்லாம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டிங்க. இப்ப எல்லா மாவும் தட்டிட்டோம். இப்ப பாருங்க, சுகர் சிரப்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இத பாருங்க, பிசு பிசுப்பா நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சி வச்சுட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இதை எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இப்போ இப்படியே பொரிக்கிறதோட இதுக்கு ஒரு நம்ம டிசைன் கொடுக்க போறோம். அப்பதான் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வலைக்கரண்டி நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே இருக்கும். அதனால இந்த வலைக்கரண்டில இந்த மாதிரி வச்சு இப்படி கொஞ்சம் லேசா வச்சு நல்லா அழுத்திங்க. இப்படி கையில வச்சு உள்ளங்கையில வச்சு இப்படி அழுத்துங்க. அழுத்தி மெதுவா லேசா எடுங்க. மாவு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறதுனால மெதுவா எடுங்க. இந்த பாருங்க எவ்வளவு அழகா டிசைன் வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சுங்க. டிசைன் எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி எடுத்து
இந்த மாதிரி வச்சு நம்ம கையில் இப்படி அழுத்துங்க. கொஞ்சமாக அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அகலமாக வரும். அதே நேரத்தில் எண்ணெயில் வேகம் வெந்துடும் சீக்கிரம். டிசைனும் அழகாக வந்துச்சு பாருங்கள். என்கிட்ட இந்த மாதிரி கரண்டி இல்லை, நான் எப்படி டிசைன் போடுறதுன்னு கேட்குறீங்களா? இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுங்க. இதுலேயே நம்ம டிசைன் அழகாக வரையலாம். இந்த பாருங்கள், இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி அழகாக டிசைன் பண்ணிங்க. 4 பக்கமாக இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா இது ஒரு டிசைனாக வரும். இந்த டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள். மாவும் ரொம்ப பெருசாக ஆக்கிடாதீங்க, நல்லா அகலமாக ஆக்கிடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். இதே மாதிரி 4 பக்கமாக செஞ்சிங்கன்னா இதுவும் டிசைன் ஆகும். அந்த கரண்டி இல்லாதவங்க இதில் டிசைன் போட்டுக்கலாம். இந்த பாருங்க டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த டிசைனாக வேணாம், நான் ஸ்பூனில் போட்டுக்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஸ்பூனில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி லைனாக விடுங்க. இந்த டிசைனாக வரும். இதுவும் ஒரு அழகாக இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் வரைஞ்சிங்க. இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி அழுத்தினா இந்த மாதிரி அழகாக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ கடாயில் ஆயிலை ஊற்றிட்டோம். ஆயில் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மிதமான சூடு வரும்போது மிதமான சூட்லேயே போட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்டிம்மில் வச்சுருங்க. ஏன்னா இது உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக ஃபயரை பெருசாக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா மேலே மட்டும் கருகிடும், உள்ளே வேகாத மாவாக இருக்கும். அதனால் நல்லா ஸ்டிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக செவக்க வைங்க. ஒரு ஸ்வீட் செய்யும்போது நம்ம எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோ நல்லா வரும் உங்களுக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மாவு எல்லாம் பசைஞ்சு இவ்வளோ அழகாக டிசைன்லாம் போட்டுட்டு நீங்கள் ஃபயரை நல்லா பெருசாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கு கருகி போச்சுன்னா அப்போ நம்ம செய்கிற இதுவே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம இந்த ஃபயர் கரெக்டாக வச்சு செவக்க வைக்கும் போது தான் நமக்கு ஃபுல்லாக கரெக்டான ஸ்வீட்டாக, நமக்கு பதமான ஸ்வீட்டாக கிடைக்கும். கொஞ்சம் இந்த நேரம் மட்டும் நம்ம பொறுமையாக செவக்க வைக்கணும். கிட்ட இருந்து நல்லா பொறுமையாக செவக்க வைங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நம்ம ஈஸியாக ஸ்வீட் செஞ்சுட்டோம். நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்டும் இது. இந்த பாருங்க, நல்லா பொறுமையாக செவக்க வைங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி செவந்தவொடனே எடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி இருக்கிறதுனால உள்ள மாவு இருக்கும். அதனால நல்லா பொறுமையாக செவக்க வைக்கணும். கலர் சேஞ்ச் ஆகாமல் இந்த மாதிரி செவக்க வைங்க. ஃபுட் கலர் வேணானாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே செய்யலாம். கலர் இல்லாமல் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இப்போ கேமராவுக்கு வேணுன்றதுக்காக நாங்கள் கலர் போடுறோம். இதை பாருங்கள், இந்த டிசைன் நம்ம போட்டோமே, இதை பாருங்கள். ஸ்பூனில் போட்ட டிசைனாக வருது, நம்ம அந்த கரண்டியில் போட்ட டிசைனாக வருது, எல்லா டிசைனும் வருது. இந்த ஒரு கப்பு மாவு நான் 20 நிமிஷத்தில் இதை நான் செஞ்சுட்டேன். நான் சிம்மில் வச்சு சோக்க வச்சேன். பால் ஊற்றின உடனே எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைக்கு ஓடி போய் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. இதே மாதிரி வீட்லேயே நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். இதை பாருங்க, சுகர் சிரப்பு நல்லா வெதப்பாக இருக்கட்டும். ரொம்ப ஆற வச்சிடாதீங்க. கொஞ்சம் சூடு இருக்கும் போதே போடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் சுகர் சிரப்புலேயே இருக்கட்டும். அப்போதான் உள்ள நல்லா சுகர் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா இந்த சுகர்ல இப்படி நனைய விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தோடனே நீங்க எடுத்து ஒரு இதில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத அதே மாதிரி கொஞ்சம் வெதப்பான சூட்டில் இருக்கும்போது எடுத்துருங்க. இந்த பாருங்க, இப்போ எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிட்டோம். நல்லா பசங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் இது. சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம பார்க்க போறோம். எவ்வளோ ஜூஸியா இருக்க போது பாருங்க. நம்ம வீட்லயே கோதுமை இருக்கு, நம்ம வீட்டில் பால் இருக்கு, சக்கரை இருக்கு. டக்குன்னு இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். இந்த பாருங்க எவ்வளோ ஜூஸியா இருக்கு பாருங்க. கட் பண்ணும்போது
இந்த பாருங்க எவ்வளோ ஜூஸியாக எப்படி இருக்கு பாருங்க. எசன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. உள்ளெல்லாம் ஊறி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு. பால் மட்டும் நல்லா திக்கான பாலாக போடுங்க. தேங்க்யூ.